பண்ண முடியுமோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய உங்களுடைய மொபைல் ஆப்க்குள்ளேயோ, இல்ல உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளேயோ உங்களுடைய மொபைல் மட்டும் இல்லாம ஏதாவது டிவைஸ்க்குள்ள யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன? யூசர் ரிசர்ச்னா என்ன? அதில யூசர் ரிசர்ச் யாரெல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்க? பண்ணதுனால எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ப்ராடக்ட் டிசைன், ஃபிசிக்கல் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன? யூசர் ரிசர்ச்னா என்ன? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல பண்ண ப்ராடக்ட்ல எதெல்லாம் சக்சஸ் ஆச்சு? ஏன் சக்சஸ் ஆகல? பெஸ்ட்டு ரிசர்ச்னா என்ன? பேட் ரிசர்ச்னா என்ன? இனோவேஷன், இன்வென்ஷன்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம். இது கூடவே நெறைய நெறைய டாபிக்ஸ் பார்த்தோம். எம்ஓஎம்ல போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இனோவேஷன் பார்த்தோம். ஸோ இனோவேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு மேல அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி, ஒரு பக்காவான நியூ இனோவேஷனா உருவாக்குறதுக்கு பேரு இனோவேஷன் சொன்னேன். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேசிக்கலி ஒரு ஃபோன்பே ஆர் கூகுள் பே ஏதாவது ஒரு ஆப் ஸ்விக்கி இந்த மாரி நெறைய ஆப்ஸ்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னலாம் அவங்க வந்து சால்வ் பண்றாங்க அப்படின்றதுக்கு பேரு என்னென்ன ப்ராப்ளத்த சால்வ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க யூசரோட ப்ராப்ளம் வந்து இங்க என்னென்னலாம் ஒரு ஒரு ஆப்புக்கு இருந்துச்சு, அத வந்து அந்தந்த கம்பெனிகள் எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க, அது மூலியமா என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் அவங்க சம்பாரிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மேஷ்லோஸ் ஆஃப் ஹைரார்கி ஆஃப் தியரிய பார்த்தோம். ஸோ அதில மனுஷனோட தேவைகள புரிஞ்சுக்கிட்டோம். மனுஷனுக்கு வந்து 5 விதமான தேவை இருக்குது வாழ்க்கையில. பிசியாலஜிக்கல் நீட் உணவு, உடை, இருப்பிடம், காற்று, நீரு, ஆகாயம் இந்த மாரி விஷயங்கள் தேவைப்படுது கண்டிப்பா மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்ல. செகண்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி தேவைப்படுது. 3வது லவ் அண்ட் பிலாங்கிங், அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம், அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் தி யூசர். இது எதுக்கு ப்ரோ நம்ம படிச்சோம்? இது என்ன சைக்காலஜி தானே நம்ப சாரி சைக்காலஜிலாம் எதுக்கு படிக்கிறோம்? பிசினஸ் எல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்டின்னா, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும், இந்த எல்லா செக்மெண்ட்டுக்குள்ளேயும், செக்டார்க்குள்ளேயும் உங்களால ஒரு இண்டஸ்ட்ரிய பொருத்தி பார்க்க முடியும். பிசியாலஜிக்கல் நீட்டுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான உணவுப் பொருட்கள, நீரு, வாட்டரு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். செக்யூரிட்டின்னு வரும்போது, உங்களோட படிப்பு, எஜுகேஷன், ஜாபு, மனி, பேங்க்கு, லா, மிலிட்ரி எல்லாமே இதுக்குள்ள வந்துருவாங்க. லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ள வரும்போது ஃப்ரெண்டு, Facebook, Instagramமு, உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலிஜியஸ், கம்யூனிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். செல்ஃப் எஸ்டீம்னு வரும்போது, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஷூவு, நல்லபடியான ஒரு பைக்கு, நல்ல ஒரு காரு, ஒரு நல்ல லைஃப் செட்டிலான ஒரு 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 விஷயம். மத்தவங்கலாம் பார்க்கும்போது பெருமைப்படக்கூடிய, பிரெஸ்டீஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா, எனக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் நான் 4 பேருக்கு உதவி பண்ண போறேன். 4 பேருக்கு 4 விஷயம் பண்ண போறேன். எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ற தன்னை தானே ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சில போர்ஷனுக்குள்ள கொண்டு போயி, ஒரு நியூ டைமென்ஷனா பார்க்குற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் யுஎக்ஸ் பிரமிடு பார்த்தோம். ஸோ யுஎக்ஸ் பிரமிடு வந்து சி லைக் இதுதான் யுஎக்ஸ் பிரமிடு பேசிக்கலி கரெக்ட்டுங்களா? ஸோ இதில வந்து ஃபங்ஷனல், ரிலையபிள் அண்ட் யூசபிள் அண்ட் கன்வீனியன்ட், ப்ளஷரபிள், மீனிங்ஃபுல் போட்டிருந்தோம். தட் இஸ் வாட் வி ஹேவ் பீன் சீன். ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஒரு பக்கம் வந்து டாஸ்க் லெவல். மேல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே குவாலிட்டி ஓரியன்டட். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் குவான்டிட்டி ஓரியன்டட். ஓகேங்களா? குவான்டிட்டினா எல்லாமே நம்பர் சிஸ்டம்ஸ். மேல இருக்கிறது எல்லாமே யூசருடைய வார்த்தைகள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் கிவன் சம் ஓப்பன் ஃபீட்பேக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ரிசர்ச். சாரி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டினா ஒரு 300 பேர் படிச்சிருக்காங்க, 400 பேர் படிச்சிருக்காங்க. 400 பேருக்கு ஓகே, 500 பேருக்கு ஓகே இல்ல. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம் நம்ப. ஸோ கௌஷிக் உங்களுடைய இது பார்த்தேன். நீங்க லேர்னிங் போட்டிருந்தீங்க. அத LinkedInல வந்து யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம போடுறதுக்கு. நம்மள போட்டு கமெண்ட் பண்றாங்கன்னா, அப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். பரவால்ல, நம்ப போட்டதையும் ஒருத்தவங்க பார்த்து கமெண்ட் பண்றாங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் வந்து நோட்டீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரிதா? ஸோ நீங்க அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண அவசியம் இல்ல. சப்போஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டீங்கன்னா, சிம்பிள் முடிஞ்சிரும் அவ்வளோதான். அதுக்கு மேல நம்ம பெருசா இது பண்ண தேவையில்ல. ஓகே.
ஸோ ஃபங்க்ஷனபிள்னா என்ன, அதுக்கப்புறம் ரிலையபிள்னா என்ன, யூசபிள்னா என்ன, யூசபிள்னா என்ன, கன்வீனியன்ட்னா என்ன, ப்ளஷரபிள்னா என்ன, மீனிங்ஃபுல்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ ப்ராடக்ட் திங்கிங் பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று உருவாகுது. அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க தயாராகிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ கஸ்டமர் சொல்யூஷன் டேரெக்டாக வரது கிடையாது. ப்ராப்ளம் இருந்தால் தான் சொல்யூஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ ஃபால் இன் லவ் வித் ப்ராப்ளம், நாட் அ ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். இப்போ வர சில பேருக்கு சில ஐடியா பிடிச்சிரும், சில இனோவேஷனை பிடிச்சிரும். ஹே, 3D கான்செப்ட் வச்சு எதாவது பண்ணலாமா? 3D கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சொல்யூஷனு. ஆனால் அது எந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அதுதான் மேட்ருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அது அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியுன்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, அது வந்து வைக்கக்கூடாது. இட் இஸ் ரியலி சால்விங் சம் ப்ராப்ளம், தென் ஒன்லி யூ நீட் டு bring inside. So I've been telling you to ask yourself some questions as a product designer. What problem do you want to solve? Who are you solving this problem for? Why are you solving this problem? How are you going to do this actually? Then what are the goals with the product that will be solving the problem? இது வந்து ப்ராடக்ட் திங்கிங்கோடைய ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு, அதாவது என்னென்னா யூசர் ஃபஸ்ட்டு, அதில் ப்ராப்ளம் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. செகண்ட் வந்து ஜாப் டு பி டன்னு. ஸோ விஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, கோலு, ஃபீச்சர். இதான் சக்ஸஸ் மெட்ரிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் என்னன்றதை யோசிச்சு வர சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் யோசிச்சிங்க, யாராருக்கெல்லாம் ப்ராடக்ட்டே வரமாட்டேங்குது. இன்றைக்கி செஷன் வந்து கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வெர்ஷன். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்குள்ளே போக போகிறோம். இதுதான் அடுத்து. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் முடிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம போக போகிறது 3வது ஃபேஸுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஐயோ இருங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, கேன்வா ஷேர், ஃபிக்மா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கோ ஹெட் ப்ளீஸ். ஒரு செகண்ட் இருங்க. ஸ்டாப் ஷேர். நவ் ஷேர் மை ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ யூஎக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்டி இருக்கீங்க, செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி இருக்கீங்க. இப்போ நீங்கள் போக போகிறது 3வது ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராடக்ட்னு ஒன்று இருந்தால் தான் இதுக்குள்ளே போய் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்டே இல்லாமல் சும்மா வெறுங்கையில் போய் முழம் போட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. எல்லாம் ஒரு கதையை கேட்குற மாதிரி கேட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு பி லேர்ன் லைக் அ ஃபுல் ஃப்ளெட்ஜ் லேர்னர் ஹியர். ஓகேவா? ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் லேர்னராக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் இங்கே. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ? ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ 2 பார்த்தாச்சு. கரெக்டா? ஃபைன். இப்போ உங்ககிட்ட ப்ராடக்ட்னு ஒன்று இப்போ இருக்கா இல்லையா? உங்களால் ப்ராடக்ட்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? யூ ஆர் ஃபேஸிங் எனி சேலஞ்சஸ்? ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? ப்ரோ எனக்கு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது ப்ரோ. எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வர மாட்டேங்குது. ப்ரோ ஃபஸ்ட்டு எந்த மாரி செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணுன்றதே கொஞ்சம் கன்ஃப்யூஸா டவுட்ஃபுல்லான இருக்கு. ஒரு விஷயமா இருக்கு. எஸ். கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க திலக். ப்ரோ நீங்க நேத்து இது பார்த்துட்டு வர சொல்லியிருந்தீங்க. ஆனா சுத்தமா போய் சர்ச் பண்ணும்போது பிளாங்கா தான் இருந்துச்சு. எந்த ப்ராடக்ட் எடுக்கிறது என்னன்ட்டு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. எஸ். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. அது எப்படி எடுக்கிறது, அந்த என்ன எப்படி சொல்றதுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபையராக யோசிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இதை வந்து எனக்கு வந்து நான் ஒரு படித்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஸ் கேஸாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இதுக்கு இந்த இந்த டாஸ்க் எப்படி பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நேராக ஃபிக்மாக்குள்ளே போங்கிடுங்க.
இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் யுவர் பர் டே ஒர்க்ஸ். அதாவது எவ்ரிடே ஒர்க் என்ன நீங்கள் பண்ணுறது. ஓகேவா? எவ்ரிடே ஒர்க், எவ்ரிடே டாஸ்க். ஓகே, சரியா? எவ்ரிடே டாஸ்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதில் வந்து ஃபில்அப் பண்ணிட்டே வாங்க கீழே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எவ்ரி வீக் டாஸ்க்கு. டாஸ்க்குன்றதை விட நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னு வச்சிங்களேன். ஓகே, அடுத்து எவ்ரி மந்த். அதுக்கப்புறம் எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ், இல்லை எவ்ரி குவார்ட்டர், இல்லைன்னா எவ்ரி இயர்னு வச்சுக்கலாம். மந்த் விட்டுருங்க, இயர்லி, எவ்ரி இயர். நீங்கள் இதில் எது வேணால் ஃபில்அப் பண்ணலாம். ஃபீஸ் கட்டுறது, பையனை படிக்க வைக்கிறது, ஸ்கூலில் கைஸ் ஐம் பேக். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் நோட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வீக்கெண்டில் உட்காந்து பண்ணுங்கள். எவ்ரிடே ஆக்டிவிட்டி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே மென்டாரிங் பண்ணுவேன், எவ்ரிடே வேலைக்கு போவேன், எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னோடய லஞ்ச் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னுடைய யூடியூப் இருக்குது. அப்புறம் என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாம் என்னுடைய டைம் பீரியட் ஒரு நாளைக்கு பண்ணுறது. ஓகேவா? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த மாதிரி பிரியுமா? இப்போ நான் அதுவே வீக்லி ஆக்டிவிட்டியில் போடுவேன். இதே ரிப்பீட் ஆகக்கூடாது. வீக்காக பண்ணுறது, பர் டேவில் பண்ணுற ஆக்டிவிட்டி தனி. வீக்லி ஒரு விஷயம் பண்ணுவீங்க. போயிட்டு என்ன பண்ணுவீங்க? வீக்லி பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், வீக்லி வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணி நான் வந்து என்னுடைய ஊருக்கு வருவேன். வீக்லி ஒன்ஸு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய ட்ரெஸ் கிளாத்திங்ஸை வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளில போய் சாப்பிடுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதனா ஒரு மூவிக்கு போவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்லி ஆக்டிவிட்டி இங்கே போடுங்க. அடுத்து மந்த்லி ஆக்டிவிட்டி. பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம், போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருவோம், நானும் என்னுடைய ஒய்ஃபும் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவோம், தேவையான வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லை மந்த்லி ஒரு வாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரிப்புக்கு போவோம், இல்லை கார் வாஷ் பண்ணுவோம், வீட்டை க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மந்த்லி ஆக்டிவிட்டிஸை இதில் போடுங்க. ஓகே, அதே மாதிரி இயர்லி ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி,
ஓகேங்களா? இது ஒரு ஆக்டிவிட்டியா குடுத்தாங்க எங்களுக்கு. நாங்க எழுதுவோம் போயிட்டு அதில போர்ட்ல எழுதுவோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இது 4 டிவைட் பண்ணிக்கங்க இந்த மாரி. போட்டுட்டு, யூ பிரிங் த வொர்க்ஸ் வாட் யூ டூ எவ்ரி இயர், எவ்ரி மந்த். எல்லாருமே கூட இதில இன்புட்டா குடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிக்மா வந்து வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் இப்போ வேணா. யாரெல்லாம் ஜம்ப் பண்ண முடியுது? யாரெல்லாம் இப்போ இதில அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மீ அப்ன்னு போடுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு கொலாபரேஷன் பண்ணி போட முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஆனா இது என்னால பண்ண முடியும்னு தான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இத வந்து நம்ம எதுல பண்ணோம்னா, இதுல பண்ண முடியுதான்னு பார்ப்போம். என்கிட்ட ஃபிக்மா பிரீமியம் இருக்கு. ஆனா இந்த ஃபிக்ஜாம நீங்கலாம் அக்சஸ் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு தெரியாது. ஃபிக்ஜாம். ஓகே. நான் போடுறேன் ஓகேவா? எனிஒன் வித் சார், ஆ. அந்த ஆக்சஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஆக்சஸ் ஆகும் சார். இல்ல நான் எனிஒன் கேன் எழுதி போட்டேன் நானு. சரி, ஓகே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா? இந்த கொலாபரேஷன் பண்றதுக்கு. மீரோ போர்ட் ஃப்ரீ தானே ஆக்சுவலா? மீரோ போர்ட் இஸ் ஃப்ரீ. லூசா இருக்கு. இதுக்கு மேல நான் எங்க லூசா விடுவேன்? இதுக்குதான் பாக்குறாங்க, கழட்டி விட்டுறேன்றாங்க. நான் என்ன பண்றது? Miro Hub for your team where you can visualize, share, collect. You can use Miro as long as you want to. ஓகேப்பா, ஐ திங்க் மீரோ போர்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வில் யூஸ் மீரோ போர்டு. ஓகே. ஓகே. கைஸ் மியூட்ல போய்க்கிங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்கன்னா கெட்டிங் சம் நாய்ஸ். ஜான் யூஐ யூஎக்ஸ் யூஎக்ஸ். ஓகேப்பா, நான் இப்போ என்ன பண்றேன், இந்த லிங்கை நம்ம குரூப்ல போடுறேன். எல்லாம் லாகின் பண்ணுங்க இதில். ஓகேவா? ஸ்டாப் ஷேரு. நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ப்ளீஸ் ஜாயின். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜம்ப் இன் டு த திங்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இட்ஸ் அவர் டே 1 ஒர்க் செஷன். ஸோ எல்லாம் இதில் ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்க உள்ள? ஷேர் போர்டு.
பர்சனல் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணலாமா சார்? எது வேணா கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காப்பி லிங்க் அண்ட் இன்வைட், நான் இன்வைட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அதை உங்களோட மெயில் போட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தால் ஓகே தான். யூ கேன் அக்சஸ் இட். ஓகே, ஓகேங்களா? வாங்க உள்ள லாகின் பண்ணிட்டு. பேசிக்கலி நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு போரிங்கான செஷன் எடுக்கலாம். பட் எனக்கு போரிங்கான செஷன் நான் இன்னைக்கு எடுக்க முடியாது. பிகாஸ் மை எனர்ஜி, மை பேட்டரி இஸ் டோட்டலி டவுன் டுடே. ஸோ அதனால் நம்ம ஒர்க் ஷாப் மாதிரி கண்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஒர்க் ஷாப் பிளான் பண்ணேன். ஸோ இது பண்ணுவோம் நம்ம. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறதுக்கான வழி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு ஐடியாவை உருவாக்குறது எப்படின்றதுக்கான ரிசர்ச் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலி. வந்துட்டீங்களாப்பா? ப்ரோ இந்த ஜான் யூஏயூஎக்ஸா ப்ரோ, அந்த இதுதானே ப்ரோ? வந்துட்டீங்க. கௌஷிகா வந்துட்டாங்க. தினேஷ்குமார் வந்துட்டாரு. வெரி ப்ரோ குட். ப்ரோ எனக்கு ஆக்சஸ் உள்ள வருது, ஆனா எதுக்குள்ள வருதுன்னு தெரியல. நீங்க யாரு யாரு யாரோட யாரோட பேர் வச்சிருக்கீங்க? மணிமாறன் ப்ரோ. ஆஹா, ஓகே ஓகே. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க ஆக்சுவலா? இப்போ நீங்க லாகின் பண்ணீங்களா, ரெண்டாவது லிங்க் கிளிக் பண்ணீங்க, அதுக்குள்ள போயிடுங்க. ஓகேவா? ப்ரோ எனக்கு வர மாட்டேங்குது ப்ரோ. ரெண்டாவது லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்களா? வந்துட்டீங்க மணிமாறன், நீங்க உள்ளதா இருக்கீங்க. எனக்கு லோடிங்ல இருக்கு ப்ரோ மை ரோபோட். எஸ் ப்ரோ, நான் உள்ள வந்துட்டேன். ஓகே, சூப்பர். ப்ரோ நீங்க எனக்கும் ஒரு டைம் லோடிங்ல தான் ப்ரோ இருக்கு. மறுபடியும் ஒரு டைம் நீங்க வேணா க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் செஷன் இது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்களுடைய ரிசர்ச் டீம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு, ஸோ வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹியர் லைக் தட். ஓகேங்களா? எவ்ரிடே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எவ்ரிடே போடுறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த வீக்லி ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறீங்களா, அது புரிஞ்சுதா? என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களோ அதை போடுங்க. ஆக்டிவிட்டி பிளானு, அவுட்டிங்கு, படி ப்ரோ எனக்கு இன்னும் லோடிங்ல தான் ப்ரோ இருக்கு. அப்படியா? ஆமா ப்ரோ. யாரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ பரதன் ப்ரோ. பரதன் உள்ள வந்துட்டீங்களா? நீங்க தான் இருக்கீங்களா உள்ள? ப்ரோ ஆனா எனக்கு ஸ்கிரீன் காட்டல ப்ரோ, எனக்கு லோடிங் இதுதான் காட்டு. ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு ப்ரோ. கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஏரியாவில். ஆமா ப்ரோ, நான் வீட்டுக்கு வர வந்துட்டேனா அதான். கரெக்ட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து இயர்லி ஆக்டிவிட்டி. சரிங்களா? அப்படியே ஒன்றா போடுங்க பார்க்கலாம். ஸ்டிக்கி நோட்டில் போடுங்க, எதனா ஒன்றுத்தில் போடுங்க. ஸ்டிக்கி நோட் எங்கே இருக்குது? இந்த லெஃப்டில் இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கி நோட்டு. இதில் போடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து எழுதலாம். எழுதுங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். டெய்லி என்னென்ன பண்ணுவீங்க, உங்கள் ஆக்டிவிட்டி எழுதுங்க. டெய்லினா ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒன்று தான் எழுதணும். அப்படியே பேராகிராஃபாக எழுதக்கூடாது கௌஷிகா. ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒரு பாயிண்ட் தான். ப்ரோ ஓகே, சிட்டி நோட் எங்க இருக்குன்னு இதோ லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. என்னோட ஸ்கிரீன் உள்ள வந்தீங்கன்னா ஷேர் ஆ. பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி. இது லெஃப்ட்ல இருக்குது பாருங்க, இதான் ஸ்டிக்கி நோட்டு.
ஓகேங்களா? டெக்ஸ்ட்லாம் கம்மி பண்ணி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி போடுங்க அவ்வளோதான். இப்போ நான் போடுறேன் டே டு டே லைஃப்பில் 10 AM 10 AM நான் என்ன பண்ணோம் ஆஃபீஸ்க்கு கமிட் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன். 10 AM ஆஃபீஸ்க்குள்ளே போயிடணும். 10 to ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஓகே 7 to 8 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஒர்க் ஷாப் எடுக்கிறேன். 7 to 8 வந்து ஒர்க் ஷாப். இங்கே வச்சுங்க இப்போ அடுக்குறேன் பாருங்க, அந்த மாதிரி அடுக்குங்க. ஓகேங்களா? இது மாதிரி அடிக்கிட்டு வாங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணுக்கு வந்து ஒர்க் ஷாப் எடுப்பார் காலையில். சில பேர் அது ஜிம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, தூங்குவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய நீட் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்னவோ அதை நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது. அப்புறம் நான் வந்து என்னோட டிசைன் ஒர்க்கு 8 to 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோடைய டிசைன் ஒர்க், அதாவது டிமென்டியோடைய டிசைன் ஒர்க் பண்ணுவேன் நான் ஆக்சுவலி. டிசைன் ஒர்க்ஸ். ப்ரோ எஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எவ்ரிடே வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் போகணுமா இல்ல அன்னைக்கு டே டு டே லைஃப் ஒரு டே இருக்கு? இல்ல உங்களுக்கு மாறும்ல. இப்போ நீங்க கண்டினியூஸா போடுறது இல்ல. எதனா ஒரு நாள் மாறும்ல. அது கூட நீங்க போடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கிளம்புவேன் நான். கெட்டிங் ரெடி. ஓகேங்களா? கெட்டிங் ரெடி டு ஆஃபீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். AM ட்ராவல் டு ஆஃபீஸ். அது வந்து கம்யூட்னு போட்டுக்கலாம். கம்யூட். இது சூப்பரான ஒரு ஒர்க் ஷாப். இது ஆக்சுவலாக நீங்கள் பண்ணீங்கன்னா பெட்டராக நல்லாவே இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலாக போடுங்க. ப்ரோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, வரைய மாட்டேங்குது அப்போ ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாட்ச் மட்டும் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்க பரதன். ஓகேவா? நோ இஷ்யூ. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே. யா 10 AM லேருந்து 1 PM வரையும் ஒர்க்கு போகும். ஒர்க்கு அப்புறம் லஞ்சு. லஞ்ச் ஓகே. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், 2 PM லேருந்து 7 PM வரையும் ஒர்க்கு இருக்குமா? அப்புறம் 2 டைமில் காஃபி பிரேக் வேறு இருக்கும். காஃபி பிரேக். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் நான். நீங்கள் மறக்காமல் இது எல்லாத்தையும் போட்டு வாங்க. உங்களுக்கு பக்காவா வரும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இது கடைசி ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் என்னுடைய ஈவினிங் ஆஃப்டர் 8 PM செஷனு, அப்புறம் 9 PM செஷன். அதுக்கப்புறம் என்னுடைய டின்னர் 10 PM என்னோட டின்னர். ஓகே, திஸ் இஸ் மை டே திங். நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட வீக்லி திங்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், ஓகே, ஐ கிவ் மை கிளாத் டு வாஷிங் பர்சன்.
வாஷிங் மை கிளாத்ஸ். சில பேர் டெய்லி கூட பண்ணுவீங்க, பட் எனக்கு டெய்லி பண்ணுறதுலாம் டைம் கிடையாது. ஸோ ஐ கேவ் டு சம் வெண்டர் வாஷிங் மை கிளாத்ஸ். தென் ட்ராவல் டு ஹோம். Sometimes travel to my startups. Sometime I travel to workshops. Okay. Sometime weekly என்ன பண்ணுவோம்? ஃபன் டே. ஏன்னா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு பார்க்கோ இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடுறது. எல்லா வீக்கும் கிடையாது, 3 மாசத்துக்கு ஒன்ஸு. அதுவும் யாராவது தெரிஞ்ச நபர்கள் வந்தா. ஸோ என் வீக்லி ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான். வாஷிங் கிளாத்து, ட்ராவல் டு ஹோமு, ட்ராவல் டு மை ஸ்டார்ட்அப்ஸு, அப்படிலாம் ஒர்க் ஷாப்ஸு, ஃபன் டே. ஓகேங்களா? டன். மந்த்லி ஆக்டிவிட்டி. ஸோ மந்த்லி வரும்போது இஎம்ஐ தான் நிறையா. பே இஎம்ஐஸ், பே இஎம்ஐ, லோன்ஸ்ன்னு போட்டுக்கலாம். லோன்லேயே நிறைய லோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாம். இஎம்ஐஸ் அப்படியே வச்சுக்கலாம் பேசிக்கா. ஓகேங்களா? இப்போதைக்கு என்னோட கிட்ஸுக்கு சில செலவுஸ் இருக்குது. என்னோட கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கலுக்கு எக்யூப் மெடிக்கல் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஓகே, கிட் மெடிக்கல்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஷாப்பிங்கு கண்டிப்பாக போயே ஆகணும். ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கான க்ராசரி வாங்கி வர்றது. க்ராசரி ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு என்ன பண்ணுவோம்? Occasionally I go for a cinema, okay, but very very occasional, not regular. Okay, I drive, okay, either car or bike, drive பண்ணி போகிறது. அப்புறமேட்டு வேற என்ன பண்ணுவோம்? கிளைண்ட்டை மீட் பண்ணுவோம் போயிட்டு. மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளைண்ட்டை மீட் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் கிளைண்ட் மீட். அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ்லாம் போடுவோம். நம்ம மந்த்லி ஸ்ட்ராட்டஜி போடுவோம். மந்த்லி பிளான்ஸ் ஃபார் கிளைண்ட்ஸ். அப்புறம் சேல்ஸ், நம்ம டிமென்டியில் சேல்ஸ் பண்ணுவோம். கோர்ஸு சேல்ஸ் பண்ணுறது ப்ளஸ் கிளைண்ட் பிடிக்கிறது. ஓகேவா? இதுதான் என்னுடைய மந்த்லி ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்து இயர்லி ஆக்டிவிட்டி. இயர்லி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். முக்கியமான விஷயம்ப்பா, மந்த்லி இன்சூரன்ஸ் போகுது எனக்கு. அது வந்து இருக்கு. ஓகே, இன்சூரன்ஸ் பேமெண்ட். ஓகே, டன். இன்சூரன்ஸ் இயர்லி இன்சூரன்ஸ் இருக்குது. இயர்லி இன்சூரன்ஸு வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம்ல. பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ். ஆனால் இந்த ஆனிவர்சரி ஒன்றும் பண்ணலப்பா நான். எனக்கு வந்து மிரட்டல் வந்துடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து. பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன், அப்புறம்
ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹாலிடேஸ். நல்லா டைப்பே பண்ண முடியல. புரியல கௌஷிகா. டைப் பண்ணவே முடியல. டைப் பண்ணிட்டீங்களா? பண்ண முடியல bro சுத்தமா. பண்ண முடியலையா? பேக் பேஜ் அடிச்சாக்கா வேற எதுவுமே போகுது. கண்ட்ரோலே இல்லாம போகுது. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க உங்களுடைய இதை. இதோ இருக்கு, இது சொல்றீங்களா? ஆ. உங்களது ரிஃப்ரெஷ் பண்ணுங்க உங்களுடைய இதை. ம். பா, நிறைய பேர் பக்காவா போட்டிருக்கீங்கப்பா. கிளைண்ட் மீட்டு, மந்த்லி பிளான்ஸு, இன்சூரன்ஸ் ஃபார் கார் அண்ட் பைக். முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். ரெண்ட் கட்டாம ரெட்டு போடல பாருங்க. மந்த்லி ஆக்டிவிட்டியில் ரெண்ட் போடணும். இப்போ பேரெண்ட், அப்புறம் பே சேலரி. நம்ம பசங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், சேலரி கொடுக்கணும். நம்ம கிட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பே சேலரி, பேரெண்ட்டு. ஓகே. பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி, ஃபங்க்ஷன், ஹாலிடே, பைக்கு, ஹாலிடேஸ் ஓகே. டூர்ஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் டெம்பிள் விசிட்ஸ் வச்சுக்கலாம். ப்ரோ குழந்தைங்களுக்குலாம் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ். போடலாம், தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் பாப்பா படிக்க ஆரம்பிக்கல, அதனால எனக்கு தெரியாது. பட் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோர்ஸ் வாங்குறேன்ல, கோர்சஸ் அண்ட் டூல்ஸ், இயர்லி டூல்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி டூல் சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் இருக்குல்ல, சாட் ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? ஓடிடி, இன்டர்நெட் பில்லு, ஃபோன் பில்லு, ஃபோன் பில், இன்டர்நெட் பில். ஓகே, ஐ திங்க் ஐ கவர்ட் அப். வேற யாரெல்லாம் கவர் அப் பண்ணியிருக்கீங்க? ஓகேவா? வேலைலாம் முடிச்சிங்க. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து தினேஷ் குமார்து பார்க்க போகிறேன். டெய்லி 6 o'clock ஸ்டடியிங்கு, வாஷிங் கிளாத்து, ரெடி டு ஆஃபீஸு, ட்ராவல் டு ஆஃபீஸு, ஆஃபீஸ் ஒர்க்கு, லஞ்சு. ஓகேப்பா, பக்கா. தினேஷ் போட்டிருக்காரு. அடுத்து ஹரிஹரன், வேர் யூ, மேலே போட்டுட்ருக்கீங்க. ஓகே, நம்ம 2 தான் போட்டிருக்கீங்க.
ப்ரோ கொஞ்சம் லேக்காக இருக்குது ப்ரோ, அதனால் லேப்டாப்பில் பண்ணலான்னு பெண்டிங்கில் வச்சுருக்கேன் ப்ரோ. சரி ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா, ஃபைன். ஸோ பிரினேஷ் ப்ரோ அடிக்கிட்டு வரீங்க, ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ. ஸோ பேசிக்கலி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா பேசிக்கலி கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா? இது எல்லாமே என்னது, டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளத்தை ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இதில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இன்னும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்குது, இங்கே எங்கெங்கெல்லாம் நான் லேக் ஆகிறேன், இதில் எதுலலாம் என்னோடய இனோவேஷனை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மார்னிங் ஒர்க் ஷாப் எடுக்கிறதுல வந்து எனக்கு என்ன லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கரெக்டான மீட்டிங் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. காலையில் எழுந்த உடனே என்னோடய ரூம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. நான் காலையிலேருந்து கிளாஸ் எடுக்கலான்னு போனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இது என்னோட பெயின் பாயிண்ட்டு, ஓகேவா? அது போல் இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியர்பை ஏரியாவில் இந்த மாதிரி மீட்டிங்ஸுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரியான ஸ்பேஸ் எதனா கிடைக்குமா? அதாவது 24 ஹவர்ஸ் அங்கே நீங்கள் போய் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஐடியா யோசிச்சு பாருங்களேன். சும்மா காஃபி டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் எனக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்டார் பக்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி ஒரு நியர்லி ஒரு 10-11:30 வரையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 24 ஹவர்ஸ் மீட்டிங்காகவே ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாமா? ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஐடியா, ஓகேங்களா? இப்போ அடுத்த ஐடியா பாருங்களேன். என்னுடைய டிசைன் ஒர்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கிளைண்ட்டோட ஒர்க்ஸ் எல்லாம் 8 to 9 ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடி டு ஆஃபீஸு. இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன் இல்லையா 15 மினிட்ஸு, அந்த டைமில் நான் வந்து சம்டைம்ஸ் ஓலா ஊபர் மாதிரி சில இதை யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது இங்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே ஐடியா மீன்ஸ் வாட், ப்ராப்ளம். இங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலைக்குள்ளே போயிட்டீங்க, ஓகேங்களா? வேலைக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு ரிமைண்டர் வைக்கணும். சம்ஹவ் யூ கேன் யூஸ் த ஒர்க் டைமிங்கில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், காஃபி பிரேக்கில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, லஞ்ச் பிரேக்கில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்சு நான் ஆர்டர் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் லஞ்சுன்றது வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டி, ஓகேவா? அப்போது லஞ்சுக்காக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாமா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடாத ஒரு பர்சன். நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் வந்து ஓடிட்டுருக்கிற ஒரு பர்சன். ஆனால் எனக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் வேணும், முக்கியமாக இருக்கணும். அப்போது நீங்கள் லஞ்சை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு லஞ்சை வச்சு எதனா ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா? இல்லை லஞ்சை வச்சு எதாவது திங்க் பண்ண முடியுமா? காஃபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஒரு ஹேபிட்டு. அப்போ காஃபியை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், இத்தனை காஃபி நீங்கள் குடிக்கலாம், இத்தனை காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ராக்கர் மாதிரி வைக்கலாமா? இத்தனை காஃபி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட வாட்சில் ட்ராக் பண்ணுற மாதிரி, நீங்கள் வந்து என்னுடைய காஃபியோடைய கோட்டை வந்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு, இதுக்கு மேலே காஃபி எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் அந்த அந்த பர்சனுக்கு இண்டிகேட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டெட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒர்க் எடுக்கிறீங்கன்னா இந்த டெட்லைனுக்குள்ளே இதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஆப்ஸ் இருக்குதா? மை ஒர்க் டைம்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஆப் நீங்கள் உருவாக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 1 ஹவர் கிளாஸ் எடுக்க போகிறோம்னா இந்த 1 ஹவரில் இத்தனை மணி நேரம் இதை நான் கவர் பண்ண போகிறேன், இத்தனை மணி நேரம் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குனே ஒரு அலாரம், ஒர்க் அலாரம் அது பேர், ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா உருவாக்கலாமா? ஸோ டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிக்குமே யூ கேன் கம் அப் வித் சம் சொல்யூஷன், சம் ப்ராப்ளம் எல்லாத்தோட இருக்கும் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு ஒர்க்கு. ஆனால் அந்த ஒர்க்கு நான் எடுத்த டைமில் முடிக்க முடியாது. ஆனால் எனக்கு இன்னொரு ஒர்க் பேரலாகவே இருக்கும், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணியும் ஆகணும். அப்போது எனக்கு அந்த இதில் வந்து ஒரு ரிமைண்டருக்கு இருக்காது. அப்போ அங்கே ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ஆப் உருவாக்கலாமா? ஒர்க் டைமில் இந்த டைமில் நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி செட் பண்ணலாமா? ஓகே, அதுக்கப்புறம் 8 PM செஷன். ஸோ 8 PM செஷனுக்கு இப்போ என்னென்னா
அருணான்றவங்க என்னோட டீம் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் மெசேஜ் போடுவாங்க, ஹே காய்ஸ் மறக்காமல் 8 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. 9 மணிக்கு செஷன் என்ன பண்ணுவாங்க, ஹே காய்ஸ் ப்ளீஸ் மறக்காமல் எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு இப்போ ஆட்டோமேட் பண்ணி நம்ம செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க்கு வந்து அனுப்பிட்டோன்னா எல்லாருக்கும் அது அந்த டைமில் போய் செட் ஆகிடும். பட் ஆனால் சில டைம் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்லையோ இல்லை டைம் பீரியடை மாற்றும் போதோ நம்மளுக்கு அந்த இடத்துல இடிக்குமா. அப்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் மேனுவலாக பண்ணுறோம். இப்போ இங்கே ஏதாவது பண்ணலாமா ஆட்டோமேஷன்? ஓகே. அதுக்கப்புறம் வந்து டின்னர். என்னோட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியர்பை ஷாப்ஸ் தான், நைட்டு 10 o'clock மேலே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தின்றதை விட ஹோம்மேட் ஃபுட்டு ஒரு இடத்துல விற்பாங்க, சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிக மனைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர். ஐ மீன் அந்த அந்த ஹோட்டலுக்கு பேர் ஒலிக மனைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் போலி இருக்குல்ல, போலி. அந்த போலியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக செஞ்சு வைப்பாங்க. அதேமாதிரி வந்து ஃபுட்டு நார்மல் கர்நாடகா ஸ்டைல் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டைல் இல்லாமல் ஒரு நல்ல ஃபுட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ சப்பாத்தி அந்த மாதிரி. ஸோ நான் நேராக அங்கே போவேன், சாப்பிட்டு வந்துடுவேன். 10 மணிக்கு முடிஞ்சதுன்னா 11 மணி ஆயிடுச்சுன்னா நேராக போயிட்டு ஒரு ரோல், ஒரு சின்னதாக ஒரு சப்பாத்தி ரோல் வாங்கி சாப்பிட்டுட்டு ரூம் பக்கம் பார்த்துட்டு வந்துனே இருக்க வேண்டியது தான். ஸோ திலக், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் டே டு டே லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதுக்குலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இதில் இருக்குது? ஹவு மச் ப்ராப்ளம் யூ கேன் ஏபிள் டு ஃபிகர் அவுட். அப்போது இங்கே பாருங்கள், இவ்வளோ விஷயங்களுக்குள்ளே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேட்ரு இருக்குது இதுக்குள்ளே. ஒரு இயரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். இப்போது சொல்கிறது புரியுதா? ஒரு இயரை தனியாக பிரித்தா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு நாளை தனியாக பிரித்தா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு மந்த்தை தனியாக பிரித்தா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு வீக்கை தனியாக பிரித்தா அவ்வளோ விஷயம் இருக்குது. ட்ராவல் பண்ணுறது, இப்போ என்னோடய வாஷிங் பண்ணுற கிளாத்ஸு, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மந்த்து வாஷிங் கொடுக்கல, எனக்கு மறந்துட்டேன், நீங்கள் இப்போ என்ன பண்ணு, வாஷிங் போய் உங்கள் கிளாத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு ரிமைண்டர் கிடையாது ஆக்சுவலி. ட்ராவல் டு ஹோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஐ எம் கம்யூட்டிங் யூஸிங் ரேப்பிடோ ரெகுலராக, ரெட் பஸ்ஸு, ஓகேங்களா. பேசாமல் நீங்களே ஒரு ஆப் உருவாக்கிடலாம், ரெட் பஸ். இப்போ அபிபி பஸ் 2 பஸ் இருக்குது. இதே மாதிரி வேறு என்ன பஸ் ஆப் போடலாம், அதில் நீங்கள் என்ன இனோவேஷன் வைக்கலாம். அதே மாதிரி ட்ராவலில் நீங்கள் கம்மிங் டு ரேப்பிடோ அண்ட் ஓலா வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸு. இப்போது இங்கே இது வரையும் வந்து ஒர்க் ஷாப் நடக்கிறதுலாம் எனக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் ஒரு 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 ஆப்பே கிடையாது. இங்கே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் நடக்குதுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதுக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப், ஒரு மீட்டப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது ஆக்சுவலி. மை ஒர்க் ஷாப்ஸ், அதாவது எனக்குன்னு ஒர்க் ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஒர்க் ஷாப்பு, இந்த மீட்டப்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு தெர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம். அப்படியே இருந்தாலும் அது டிக்கெட் விற்கிற பிளாட்ஃபார்மாக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னோடய சீரியலில் பார்த்துருந்தீங்கன்னா லூமான்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. லூமா லூமா ஈவெண்ட், ஓகேங்களா. ஸோ லூமா ஈவெண்ட்டுன்றது என்னென்னா, நான் வந்து என்னோடய ஈவெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண முடியும், இதில் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும், டிக்கெட் மாதிரி உங்கள்கிட்ட செல் பண்ண முடியும், அவ்வளோதான் சிம்பிள். இது வந்து லூமான்னு சொல்லிட்டு ஒரு இது, சரிங்களா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப் இல்லை. அதாவது இந்த ஈவெண்ட்ஸை, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இதில் போட்டால் தெரிஞ்சிரும்பா, இதில் போனால் தெரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமே இல்லை, ஒரு ஆப் இல்லை, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு, இப்போ வந்து இந்த ஊரில் வந்து இந்த மாதிரியான ஃபன்னுலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குலாம் இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் விட்டால் தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி ஃபார் ஃபன்னு. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்பே கிடையாது இன்றைக்கி மார்க்கெட்டில், ஓகேங்களா. இன்ஸ்டாகிராம் இஸ் த ஆல் ஆஃப் திங்ஸும் அதில் இருக்குது, எல்லா விதமான விஷயமும் இருக்குது, குட்டு பேடு வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார், த எவ்ரி சைக்காலஜி வில் ஹேவ் த திங்ஸ் ஆக்சுவலி. அதாவது உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நீங்கள் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பீப்புளாக இருந்தீங்கன்னா குட்டாக காட்டும், சில டைமில் மோட்டிவேஷன் இருந்தால் மோட்டிவேஷனாக காட்டும், சில டைமில் கோவமாக இருந்தீங்கன்னா அந்த கோவத்தை காட்டுவாங்க, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ மே பி இந்த அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு யூஸோட சைக்காலஜி அண்ட் பிஹேவியர் தகுந்த மாதிரி மாறும். அப்போது இங்கே தெர் இஸ் நோ ஆப் ஃபார் மை ஃபன் டே ஆக்டிவிட்டி. ஒரு ஃபன்னு ஒன்றும் இல்லைப்பா, நீ இப்போ பெங்களூரில் இருக்கிற, ஒரு பெங்களூரில் ஒரு ஃபன்னாக ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு ஆப்பில் போயிட்டு? There is no application like that. I think so. Still there is no application. I can see that. Fun day.
நீங்கள் வந்து உங்களோட டேவை வந்து ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அதே மாதிரி இஎம்ஐ. ஸோ மந்த்லி வந்து ஃபினான்ஸ் கால்குலேட்டர் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே கிடையவே கிடையாது. உங்ககிட்ட மந்த்லி எவ்வளோ காசு வருது எவ்வளோ போகுதுன்றது நீங்கள் எதுவும் ட்ராக் பண்ணுறவங்க யார் யார்? நானே ட்ராக் பண்ணுறது கிடையாது, யாருமே ட்ராக் பண்ணுறது மோஸ்ட்லி கிடையாது. என்டர்டைன்மெண்ட் மாதிரி பம்பிள்ல வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த இது சொல்கிறீங்களா ஃபண்டேன்ற இதுக்கு ஆ மாதிரி? ஆ ஆ மேபி இருக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, வெரி லிமிட்டட் தானே. இப்போ உங்கள் மார்க்கெட் இருக்குல்ல உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, புரியுது புரியுது. தெர் இஸ் மார்க்கெட் ஃபார் டூயிங் ரிசர்ச். இப்போ எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஐடியா வரணும்ல, ஏதாவது ஒரு கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கணும். கண்டிப்பா. அதில் ஏற்கனவே ஆப் இருக்குதா இல்லையான்றது தான் எங்கள் கேள்விக்குறி. அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது. திஸ் ஆல் யுவர் ஐடியாஸ் ஒன்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். இப்போது என் மந்த்லி ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா பே இஎம்ஐ. ஸோ எனக்கு மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ போகுதுன்னு எனக்கே தெரியாது. தினமும் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி இஎம்ஐ டிடெக்ஷன் போயின்னே இருக்கும். சில நாட்கள் லாஸ்ட்டில் போகும். ஓகேவா? ஸ்டில் ஐ டசன்ட் ஹாவ் த ட்ராக்கர் ஃபார் தட். எனக்குன்னு ஒரு இதுவும் இல்லை, ஃபினான்ஷியல் க கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆக்சுவலி கமிட்மெண்ட் இந்த சென்ஸ் வாட் வி கேன் சே டிசிப்ளின் சொல்லிக்கலாம். ஐ டசன்ட் ஹவ் அ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அட் ஆல். நான் பெரிய பொசிஷன் என்னோடய வேலையில் இருந்தாலும், நான் என்ன தான் கம்பெனியை ரன் பண்ணாலும், அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்றது எனக்கு கிடையவே கிடையாது. ஐ எம் டோட்டலி வீக் ஆன் தட். இஎம்ஐ அண்ட் லோன்ஸு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக்கு. சரிங்களா? பட் ஆனால் ஐ யூஸ் டு டேக் மச் லோன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். அது ஏதோ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைன்னா யாருக்கா சேலரி போகிறதுக்காக இருக்கும், இல்லை என்னோடய பர்சனல் நீடுக்காக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், ஐ டூ டேக் லோன்ஸ். கிட்ஸ் மெடிக்கல் கண்டிப்பாக மாதம் 6 மாதத்துக்கு ஒரு ஊசி எதாவது போடுறதுக்கு வர சொல்லிடுவாங்க பாப்பாவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இது அதுக்குமே ட்ராக்கர் கிடையாது ஆக்சுவலி. ஷாப்பிங் கிராசரி, இப்போ நீங்கள் ஷாப்பிங் கிராசரி பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து வர வரையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காத்துன்னு இருப்பாங்க, இவர் எப்போ வருவார் அவரை கூப்பிட்டு போய் நம்ம பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு. இதை இவங்களே நினச்சா வாங்கிடலாம், இல்லை ஒரு ஆர்டர் போட்டாட்டு வந்து அவனே கொடுத்துட்டு போயிடுவான். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து தான் போகணும்னு சொல்லுவாங்க, அதான் அங்கே காண்டாகிற விஷயம். ஓகேவா? எனிவே இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஜெப்டோ அண்ட் இவன் பிளிங்கிட்டு, அப்புறம் அந்த அவன் பேர் என்னது, இன்ஸ்டாமார்ட், இவனுங்கெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது இந்த காரணத்துக்காக தான். சினிமான்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் ஆனால் சினிமாவுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன், ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு மந்த்லி ஆக்டிவிட்டி பண்ணி வச்சுருவேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா வெரி ரேர்லி சீன் மூவிஸு போய் கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது பார்த்துன்னு உட்காந்துருப்பேன், இல்லை சீரீஸ் எதனா பார்ப்பேன்னு வச்சுங்களேன். தட்ஸ் இட். பைக்கு கண்டிப்பாக பைக் ஓட்டியே ஆகணும். பைக்கு சர்வீஸ் மந்த்லி ஒரு சர்வீஸ் வந்து வாஷுக்கு விடணும் நம்ம. ஆனால் பைக்கோடைய ட்ராக் பண்ணுறதுக்கு, பைக்கை வந்து ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுறதுக்கு எதுவுமே ஒரு ஆப் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் முரளிதரன் சொல்லிட்டு ஒரு பைக் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ இன்ஜின் ஆயில் மாற்றுனீங்க, எவ்வளோ டயரில் ப்ரெஷர் இருக்குது, பிரேக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பிடிக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஆக்சுவலி. ஸோ கிளைண்ட் மீட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டு படி தான் நடக்குது. ஸோ நான் முன்னாடியே கமிட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபோனில், அதை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் மேனுவல் ட்ராக்கர் ஒன்லி. மந்த்லி பிளான்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னென்னா, டீமையே கூப்பிட்டு போயிட்டு உட்காருவோம் ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன்னா என் டீம் எல்லாத்தையும் படையோடு கூப்பிட்டு போயிடுவேன். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து, டிசைன்லேருந்து, இந்த டெக் சைட்லேருந்து எல்லாருமே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாரையுமே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருவேன். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டா ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகணும். அதில் சில டைம் வந்து ஆன்லைனில் நடக்கும், ஜூமில் நடக்கும் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் கோர்ஸு. ஸோ எல்லா மாதத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என் கதை கந்தராகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டு டூ சேல்ஸ் சம் ஆஃப் த வே. ஸோ அப்போ என் கோர்ஸு, என் சர்வீஸையுமே நான் செல் பண்ணணும். என் கோர்ஸ்னால் என்னோடய யூஐஎக்ஸ் ப்ரோக்ராம், என்னோடய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் நான் செல் பண்ணணும். அதே மாதிரி என் சர்வீசஸ், டிசைனிங் சர்வீசஸ், லோகோ சர்வீசஸ், பிபிடி ஒர்க்கு, ரீல்ஸ் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், திஸ் அண்ட் ஆல் த கோர்ஸ் சர்வீசஸ் ஐ எம் ஆஃபரிங் ஃபார் த கிளைண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் செல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அப்போ இன்சூரன்ஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மந்த்லி இன்சூரன்ஸ் இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ ஐ நீட் டு பே ஃபார் தட். பே ரெண்ட்டு. என் பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணுறேன் 13,000 பிஜிக்கு, சரிங்களா? இன் எம்ஜி ரோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே சேலரி. நான் வந்து எல்லாருக்கும் நான் சில பேருக்கு சேலரி போடுறேன். ஒரு 15 பேருக்கு சேலரி போடணும். ஸோ என் கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs வந்து சேலரியாக போகுது பர் மந்த்துக்கு. நான் சேலரி போடுறேன். ஸோ பெங்களூர் இருக்கிற டீமுக்கு போடுறதுலேருந்து ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிற டீமு, கோயம்புத்தூர் இருக்கிற டீம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2.5 lakhs வந்து சேலரி போகுது. ஆனால் ஸ்டில் ஐ டசன்ட் ஹவ் த கால்குலேஷன் மெத்தடாலஜி எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ரேண்டமாக தான் போயிட்டுருக்குது. நோ பிளான், நோ நத்திங். அப்போது ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்னலாம் தேவையோ அது எதுவுமே என்ன யோசிக்கலாம். அப்போது ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரனருக்கு என்ன தேவை? அவரோட மந்த்லி ஃபினான்ஷியல் ட்ராக் பண்ணுறது, இன்கம் ஃப்ளோ ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. மேனுவலாக எக்ஸல் ஷீட்டில் தான் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. தெர் இஸ் நோ மச். கட்டா புக்குன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப இதெல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறது, ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக இருக்கும், பர்சனலாக ஓரியன்டாக இருக்காது. பர்சனல் ஓரியன்டாக மணி மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ப்ரோ அது நான் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, மணி மேனேஜர். நானுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அது ஓரளவுக்கு தான் அக்யூரேட்டாக ட்ராக் ஆகுது. சில டைம்லாம் வந்து அதுவே ரேண்டமாக எடுத்துக்குது ஆக்சுவலி. ஸோ மணி வியூன்ற ஒரு லோன் ஆப்லேருந்து அது வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ தட் மணி மேனேஜர்ன்றது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுடைய எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவான். பேசிக்காக உங்களுடைய எல்லா விதமான பர்சனல் டிரான்சாக்ஷனு எல்லாத்தையுமே அவன் ட்ராக் பண்ணி கொண்டு வருவான். ஸோ திஸ் இஸ் வாட் மணி வியூ கம்பெனி. சரியா? ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தீஸ் ஆர் ஆல் த வேர் யூ கேன் ஃபோக்கஸ் யுவர் டே டு டே லைஃப் டு ஃபிகர் அவுட் சம் பெஸ்ட் ஐடியாஸ். திலக், இப்போ ஓகே ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் இப்போ உங்களால் யோசிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை உங்களால் ஒரு ஐடியா அதுலேருந்து எடுத்துன்னு வர முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? கிடையவே இல்ல ப்ரோ. கிடையாது. யூ கேன் பிரிங் சம் ஐடியாஸ், சம் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதில் எதுக்கெல்லாம் வந்து ரெகுலராக யூஸர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? ஒன்றுமே இல்லை. இப்போது என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெகுலர் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டே டு டே லைஃப்பில் ஒன்று ரெகுலர் ஒர்க் இருக்கும். அப்போ மோஸ்ட் காமன் ரெகுலர் ஒர்க் என்னென்ன? அப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? இதை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இது எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குற ஒர்க் ஷாப் இது. ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் உருவாக்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஆப் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் போடுறாங்க, எல்லா யூஸரும் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்போது அதுதான் அவங்க இண்டஸ்ட்ரி. ஏன்னா எனக்கு டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன பண்ணணும், அதிகமாக அவங்க யூஸ் பண்ணணும் என் ப்ராடக்டை, இல்லைன்னா அது வேஸ்ட் அந்த ப்ராடக்ட்டு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்போது திஸ் இஸ் வாட் த வே ஆஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ், ஐடென்டிஃபைங் தி ப்ராப்ளம்ஸ் ஃபார் யுவர் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இப்போது ப்ரோ, இது எல்லாமே ரொம்ப மினிமலாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குதே ப்ரோ. என் லைஃப்குள்ளே நடக்கிறதே காட்டுற மாதிரியே இருக்கே. எஸ், இங்கே எனக்கு அதான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இண்டஸ்ட்ரி இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் யூ டசன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட். உங்களை இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த போர்ட்டலில் ஒரு பிரச்சனை இது கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு அங்கே முழிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூ நாட் ஹாவ் மச் கான்ஃபிடென்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் போர்ட்டல். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ என் என்டர்பிரைசஸில் இது இருக்குது, டைம் ஷீட் ஃபில்அப் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க நான் சொன்னால் நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியுமா? போயிட்டு அதை கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி அது கண்டுபிடிச்சி தப்பு கண்டுபிடிச்சி ஒரு ஆப் பண்ணுங்கன்னு சொன்னால் யோசிப்பீங்க, எப்படி பண்ணுறது தெரியாமல், அந்த கான்டெக்ட் புரியாது. அப்போது இப்போ நான் எங்கே உங்களுக்கு ஒர்க் கொடுக்கலான்னா, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கு முதல் சொல்யூஷன் கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதிலேருந்து கொண்டு வாங்க உங்கள் ஐடியாவை. வந்து நீங்கள் எங்கே பெருசாலாம் நீங்கள் போய் அங்கெல்லாம் தேட தேவையில்ல, உங்களுடைய லைஃப்குள்ளேயே இருக்குது பிரச்சனை. இந்த இந்த ப்ராப்ளத்தை எடுத்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே எங்கே இப்போ ஹவுஸ் கிளீனிங் சொல்கிறீங்க,
வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் க்ளீன் போட்டுருக்கீங்க, வாஷிங் கிளாத் போட்டுருக்கீங்க. இப்போ இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளவே டீப் டைவ் இன் பண்ணீங்கன்னா அவ்வளோ சங்கா பிரிக்க முடியும். சங்க்குனா அதுலேருந்து பிரிக்கிறது. ஓகே, ஒரு இதுலேருந்து யூ கேன் செப்பரேட் many திங்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் லுக் த ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ். இதுக்குள்ளே இப்போ பே இஎம்ஐக்குள்ளவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக்சுவலாக. கிட்ஸ் மெடிக்கலுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிராசரிக்குள்ளே நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது, நிறைய மார்க்கெட்டே இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி, இதுதான் உங்களுடைய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு ஒன்று வைப்பாங்க. இயர்லி ஒன்று வைக்கிறது கிடையாது, லைஃப்பில் ஒன்றுன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 lakhs வரையும் போகும் bro. பசங்களுக்கு 10 lakhs, பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 lakhs போகும். ஓகேங்களா, மினிமலாக. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 100 பவுன் போடுற கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அதில் பெருசாக போகும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ சொல்கிறேன். ஸோ இட் டேக்ஸ் so மச் மணி. அப்போ மணி அந்த மேரேஜ் பிளாட்ஃபார்ம் யூ கேன் சி, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு காசு இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில். பட் இருந்தாலும் அதில் என்ன இனோவேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது தான் அங்கே மேட்டர்ஸ். சொல்கிறது புரிஞ்சுதா? என்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஐடியாவோட முடிக்கிறேன். ஓகே, நம்ம ஊரில் எத்தனை தரகர் இருக்கிறாங்க? தரகர்னா மேரேஜ் அசம்பிளர்ஸ். நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கரெக்டா? என்னப்பா கரெக்டா இல்லையா? கரெக்டுனா எஸ்ன்னு போடலாம். எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, நிறைய பேர் ஓகே, இருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் இருக்கிறாங்களா? அவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேப்பர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு உட்காந்துருக்காங்க, கரெக்டா? கரெக்ட். ஆமா bro. இப்போ ஷாப்பிஃபை என்ன பண்ணுது தெரியுமா? ஷாப்பிஃபை பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது? ஷாப்பிஃபை என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஓன் ஷாப்பிங் சைட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து ஷாப்பிஃபையோடைய சிம்பிள் ஃபார்முலா. சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது உங்களுடைய ஓன் பிராண்டுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணி நீங்களே உங்களோட சைட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு ஷாப்பிங்.com வச்சுக்கலாம். இதுதான் ஷாப்பிஃபையோடைய மேட்டரு, சரியா? இதே இந்த ஷாப்பிஃபையை அப்படியே மாற்றுங்க. மாற்றிட்டு இந்த மேரேஜ் அசம்பிளர்ஸ் வந்து அவங்களோட ஓன் மேட்ரிமோனியல் சைட்டை அவங்களே பில்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் பில்ட் பண்ணி ஒரு மேரேஜ் அசம்பிளருக்கு நானே கொடுத்துட்றேன். எப்போ நீயே செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய மேரேஜ் அசம்பிளர் என்ன பண்ணிப்பார், இந்த ஷாப்பிஃபையை அவருக்கு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வைஸ், ஓகேங்களா, அதாவது ப்ரைஸிங் வைஸ் வாங்கிக்கிட்டு அவருக்கு தேவையான ப்ரொஃபைல் லிஸ்டிங்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டேன்னா, இந்த பேசிக் பிளானு, க்ரோ பிளானு, அட்வான்ஸ் பிளான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஊரில் இருந்து, அதாவது ஒரு ஊர்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 15லேருந்து 20 தரகர்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களுடைய மேட்ரிமோனி சைட்டை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்கிட்ட மொத்தம் 28 30 ஸ்டேட் இருக்குது, சரிங்களா? எத்தனை ஸ்டேட் இருக்குது? 30 ஸ்டேட்டு, சரிங்களா? ஓகே, கால்குலேட்டர் போய்க்கலாம், சரியா? ஸோ 30 ஸ்டேட் இருக்குது. 30 ஸ்டேட் இன்ட்டு எனக்கு வந்து ஒரு 15 தரகர் எனக்கு வந்து என் சைட்டை வாங்கினா போதும். மார்க்கெட்டிங் பண்ணி நான் என்ன பண்ண வச்சிடறேன், வாங்க வச்சிடுறேன். ஒரு மாதத்துக்கு 1500 பேசிக் பிளானோ இல்லை 2000 ருபீஸ் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அப்போது 30 ஸ்டேட்டுக்கு 15 பேர், சரிங்களா? இன்ட்டு 450. 450 இன்ட்டு 1500ன்றதை விட 2000 போட்டிருக்கிறேன் நான், ஓகேங்களா? 2000 ருபீஸ் பர் மந்த்து காஸ்ட்டு அவங்களோட மேட்ரிமோனி சைட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு பர் மந்த்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் 30 ஊரில் 15 பேரை நான் 10 பேரை டார்கெட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 9 லட்ச ரூபா பர் மந்த்துக்கு ரெவன்யூ கிடைக்குது. அதாவது ஷாப்பிஃபை இஸ் ஈக்குவல் டு ஓன் மேட்ரிமோனியல் சைட்டு. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வர சொல்லிட்டு? யாருக்காவது புரியாமல் இருக்கா நான் என்ன சொல்ல வர சொல்லிட்டு? அதாவது ஷாப்பிஃபைல நீங்கள் என்ன பண்ண முடியும்?
நீங்கள் ஷாப்பிஃபையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஷாப்பிஃபைல என்ன பண்ண முடியும்னா உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண முடியும் போயிட்டு. சொல்கிறது பார்த்தீங்களா, உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஓகேங்களா, அதுக்கு தானே ஷாப்பிஃபைவு. ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. சரியா, இப்போது ஒரு தரகர் வாங்கி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறார். இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பிஃபை இல்லை, நான் உருவாக்க போகிற அந்த மேட்ரிமோனியல் சைட்டை வந்து ஷாப்பிஃபை மாதிரி விற்க போகிறேன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல்ஸ், சாரி, ஆமாம், குரூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொண்ணு மாப்பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸை வச்சுட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். நிறம், மாநிறம், குலம், மயிலாப்பூர் குலம் அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், காண்டாக்ட் டீல்ஸ் ஷேர் பண்ணேன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருவார். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்த தரகருக்கு போயிடும் அந்த பேமெண்ட்டு, நம்மளுக்கு வர போகிறது கிடையாது. நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கான காஸ்ட் மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? Yes, bro. ஷாப்பிஃபையை அப்படியே வந்து நான் என்னவா மாற்றுறேன், ஒரு மேட்ரிமோனியல் கஸ்டமைசேஷன் பண்ணுற ஒரு வெப்சைட் மாதிரி மாற்றி. ஷாப்பிஃபைனா நீங்கள் ஷாப்பிஃபை எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி மாடல் இந்த இவன் எப்படி விற்கிறான் இதே போல் நான் ஏன் தரகர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணக்கூடாதுன்றேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ புரிஞ்சுதா? மேரேஜ் வந்து ஒரே ஒரு டைம் நடக்கிறது தான், பட் இருந்தாலும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருவோமா, அதோட முடிச்சிடும் கிளாஸை. Astrology app மாதிரியே bro இது சொல்றது. அஸ்ட்ராலஜி ஆப்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதோ இருக்குல்ல, இது வந்து ஒரு டீ டேங்க்ஸ் எடுத்துன்றது ஒரு டீ விற்கிற கம்பெனி. ஓகேங்களா, இதோ இருக்கா டீ விற்கிற கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்தோம் யூஸிங் ஷாப்பிஃபை பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி. ஷாப்பிஃபைக்கு மந்த்லி இவங்க ஒரு பேமெண்ட் பண்ணுறாங்க, 1000 ருபீஸோ 1500 பே பண்ணுறாங்க. சரியா, இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நான் பில்ட் பண்ணி தரகர்கிட்ட கொடுத்துட்டேன். தரகர் என்ன பண்ணுறாரு, அவர் ஷாப்பிஃபை மாதிரி எடுத்துக்கிட்டு என்கிட்ட அந்த என் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அவருடைய பொண்ணு மாப்பிள்ளுடைய பிக்சர்ஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஃபைல் அவங்க பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் பேசணும் அப்படின்னா பை நவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பை பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த பர்சன், ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவார், பேமெண்ட் பண்ணிடுவார். ஒரு 1000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஒரு 5 ப்ரொஃபைல் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அது எப்படி வேணாலும். ஆனால் என் வேலை என்னென்னா இந்த பிளாட்ஃபார்ம் விற்கிறது தான் என் வேலை, இந்த மாதிரி சைட்டு விற்கிறது. அதாவது தமிழ் மேட்ரிமோனி சைட்டு மாதிரி அதை வந்து சாஸ் பிளாட்ஃபார்மாக விற்கிறது என்னோட வேலை. சாஸ்னா என்னன்னா ஒரு சைட்டை கிரியேட் பண்ணி மல்டிபிள் பீப்புளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது இருக்கு இல்லையா, இதுதான் தமிழ் மேட்ரிமோனியல் சர்வீஸ் சைட்டு. ஓகேங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் ஒன்றுக்கு மட்டும் இருக்குங்க, அதாவது ஒரே ஒருத்தவங்க இவங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா, இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நான் ரெடி பண்ணிவிட்டு நீ யார் ஒன்றா நீ வந்து இதை மாறிக்கோ, மேட்ரிமோனியல் சைட் வச்சுக்கோ அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். யார் வேணா உங்களோட ஓன் மேட்ரிமோனி சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வரது புரியுதா? ம். புரியுதா இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? புரியுது ப்ரோ. புரியுது. ஓகே புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே, புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது யார் வேணா நீங்கள் தரகர் ஆயிடலாம், மேரேஜ் அசம்பிளர் ஆயிடலாம். அதான் இந்த இந்த ப்ராப்ளத்தோடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டே. அதாவது எல்லாருமே பேசிக்காக என்னென்னா இதில் நல்லா இருக்குது மார்க்கெட்டு, ஓகேவா. ஆனால் உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்ல ப்ரொஃபைலாக குட் ப்ரொஃபைலாக வேலிடேஷன் பண்ணி வர்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த லோக்கலில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 500 ஒரு 1000 கட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிம்பிள், அவங்க இதில் போட்டு அப்டேட் பண்ணிட்டு பா இதோ சைடில் இருக்குது போய் படிச்சிக்கப்பா, நீ வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்காதப்பா, சிம்பிள் நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே வர வச்சுக்கலாம். சரியா, ஓகே. மேரேஜ் அசம்பிளர்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனா சைட்லாம் வச்சுருக்க மாட்டான், எல்லாருமே நோட் புக்கும் ஆல்பம் பேப்பர் தான் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா,
ஓகே, முடிச்சிடலாம்ப்பா சீக்கிரமா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ம். இண்டிவிஜுவல் மேட்ரிமோனியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்கப்பா தமிழ்நாட்டில். ஓகேவா, அங்கே பாருங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் தான். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன், டோட்டல் கவுண்ட் கேட்குறேன். டோட்டல் கவுண்ட். ஓகே, இங்கே பாருங்களேன், 100லேருந்து 150 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 150 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என் சாஃப்ட்வேரை வாங்கி மாதத்துக்கு, ஓகேங்களா, 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா என்னால் என் ப்ராடக்ட் வந்து பில்ட் ஆகி சக்ஸஸ் பண்ண முடியுமா, முடியாதா? அதாவது 5 லட்ச ரூபா கட்டி நீ டீ கடை போட்டு நீ பெரிய ஆண்டர்பனர் ஆகலாம்னு சொல்லும்போது, என் சைட்டை வாங்கி நீ ஒரு மேட்ரிமோனி சைட் பண்ணி நீ பெரிய ஆளாக வரலாம் சொன்னால் அது அது வந்து ஒரு இதாக இருக்கும்ல. 150 பேர் இருக்காங்க. 150 பேர் மாதத்துக்கு 2000 ரூபா பே பண்ணுறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 1, ஓகே, 3 லேக் ருபீஸ். ஓகேங்களா, எனக்கு வரப்போகிற அமௌண்ட்டு இந்த 3 லேக் ருபீஸில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்தோடைய ரெவென்யூ ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. சரிங்களா? இந்த 3 லேக் ஈக்குவல் டு இன்ட்டு 12 மந்த்து போட்டுங்க. எவ்வளோ ஆச்சு? 36 லேக்ஸ். 1 இயருக்கு வந்து என் பிளாட்ஃபார்ம் வந்து 36 லேக்ஸ் வந்து ஆவரேஜாக அடிக்கும் தமிழ்நாடு மார்க்கெட்டில் மட்டும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஒரு சைட்டை பில்ட் பண்ணிவிட்டு அது எத்தனை பேருக்கு நான் விற்கிறது மூலிமா ஒரு வருஷத்துக்கு என்னால் 36 லட்சம் பண்ண முடியும். அதே தமிழ்நாட்டை விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே கர்நாடகா, அப்படியே கொஞ்சம் கேரளா, அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே மேலே அப்படியே போக ஆரம்பிச்சேன்னா வருஷத்துக்கு என் ப்ராடக்ட் எவ்வளோ அடிக்கும் யோசிச்சு பாருங்க. இதான் சிம்பிள் ஐடியா கைஸ். ஓகே திலக், புரிஞ்சுதா? ப்ரோ ஐடியா வந்திருக்கு ப்ரோ. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல இருந்தே ஐடியா எடுக்கலான்ட்டு, ஒரு ப்ராப்ளம் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. எஸ், பக்கா. ஸோ மேட்ரிமோனியல் சைட்டு தரகர் சைட்டாக மாற்றிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. மீன் ஷாப்பிஃபை வெப்சைட்டை தரகர் வெப்சைட்டாக மாற்றிருக்கேன், மேட்ரிமோனி சைட்டாக மாற்றுறேன். அந்த செல் அது மாதிரி அதை வந்து சாஸ் பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணி செல் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஐடியாவை மிக்ஸ் பண்ணுறேன் இங்கே. திஸ் இஸ் வாட் இனோவேஷன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் சைட்டை பில்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியாக இருக்கிறேன்னா, தம்பி எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பா, அதில் நான் ஃபோட்டோலாம் போடணும் அப்படின்னு சொல்லி தனியாக தான் பில்ட் பண்ணுவேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த தனியாக பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேரே செல் பண்ணுற மாதிரி மாற்றிடுறேன். இங்கே இருக்கிற எவன் வேணால் அந்த சாஃப்ட்வேர் வாங்கி அவனோட ஓன் மேட்ரிமோனி சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம். இதான் விஷயம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், சூப்பர். ஸோ கம் அப் வித் ஐடியாஸ். மண்டே வரும்போது ஒரு நல்ல ஐடியாவோட வாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்கள் திலக். ப்ரோ இந்த யூஎக்ஸ் பிரமிட்ல அந்த கன்வீனியன்ட் இருக்குல்ல ப்ரோ, ம் அதுல வந்து இந்த நோ புரோக்கர் பிளாட்ஃபார்ம் எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம்? அது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண போறது இல்ல, ஒரு பர்பஸா இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் இந்த பிஜி தேடுறோம்னா சொல்றேன், பிஜி அப்புறம் லேண்ட் தேடுறோம்னா சொல்றேன், ம் அது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது ப்ரோ? அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பிஜி அண்ட் லேண்டா? லேண்டு அப்புறம் இப்போ ரெண்டர் ஹவுஸ் கூட பார்க்கலாம் ப்ரோ. அந்த இது கூட நம்ம டே டு டே லைஃப் டெய்லி யூஸ் பண்ண போறது இல்லை, எப்பயாச்சும் நம்ம வேணும்னா மட்டும் தான் தேட போறோம். அதான் அது கேட்குறோம். அதுக்கு பயங்கரமான இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது ரெண்டலுக்கு. ரெண்டலுக்கு ஏன்னா
எவ்ரி இயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் வந்து ஜாப் சேஞ்ச் ஆகுது. அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ தே ஓகே ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் ஸ்பேஸ். இட் இஸ் வெரி ஹாட் பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலி ரியல் எஸ்டேட்டு. வீடு பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாட்டான பிஸ்னஸ் மாடல். மேபி உங்களோட பாயிண்ட்லேருந்து யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாட்டான பிஸ்னஸ். நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து நம்ம கோயம்புத்தூர் அகாடமியை வந்து பார்த்தீங்கன்னா பழைய அகாடமி என்ன பண்ணியிருக்கேன், ரெண்ட் போர்டு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30-40 கால் வருது. ஓகே ப்ரோ. யூ கேன் திங்க் அபவுட், யூ கேன் இமேஜின். நான் ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் ஒட்டினேன். போஸ்ட் ஒட்டினதுக்கு அவ்வளோ கால்ஸ் வருது. அப்போ ஹவு மச் ஹார்ட் பிஸ்னஸ் மாடல் தட். ஸோ ரியல் எஸ்டேட்டு, இந்த பிளாட் வாங்குறது, இந்த வீடு வாங்குறது, வீடு பார்க்கறது, இதெல்லாம் சரியான ஹாட்டான பிஸ்னஸ் ஆக்சுவலி. பணம் இருக்கிற பிஸ்னஸ். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. மற்றது கன்வீனியன்ட் பற்றிலாம் பேசணும்னா நம்ம பேசுவோம் நம்ம பொறுமையாக. ஓகேவா? இல்ல ப்ரோ, அந்த கன்வீனியன்ட்டோட எப்படி இந்த நோ புரோக்கர் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு கேக்குறேன். இப்போ கன்வீனியன்ட்னா என்னன்னு சொல்லுங்களேன் மீனிங்கு. அது வந்து நம்ம யூசருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா, பிளஸ் வந்து அவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப நேரம் இருக்க முடியுதா, ம் அப்படி அது ரெண்டு தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. சூப்பர். இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆடோட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல, அது யூசருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கி விட்டுரும். ஒன்று, யூசர் அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது லோடே ஆக மாட்டேங்குது. ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்லாம் தெரிய மாட்டேங்குது. ஃபோட்டோஸ்லாம் லோட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்களா? பக் இல்ல ப்ரோ. ப்ரோ. ஆ ஸோ கன்வீனியன்ட் மீன்ஸ் நான் புக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, நான் போய் அந்த வீட்டை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்கணும். அதாவது அந்த அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிற விதம், அதை நான் ஓப்பன் பண்ணி ப்ரிவியூ பண்ண விதம், சப்போஸ் அதில் நீங்கள் எனக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அந்த அந்த ஹோல் வீடியோ எப்படி இருக்குன்றது எனக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, இல்லை வீடியோ அனிமேஷன் கொடுக்குறது, இல்லை வீடியோ அதிலே பார்க்குற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் தான் எனக்கு கன்வீனியன்ட் எதிர்படுத்தும். இப்போ நார்மலாக இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம் என்னன்னா ஃபோட்டோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இஃப் சப்போஸ் யூ கேன் கிவ் ஒன் மோர் ஃபீச்சர் கால் வீடியோ கொடுக்குற மாதிரி, அப்போ என்ன ஆகும், என் ப்ராடக்டோடைய கன்வீனியன்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? ஏய் வீடியோவில் பார்த்து நல்லா இல்லைப்பா, வீடியோ பார்த்து சூப்பராக இருக்குதுப்பா, ஃபோட்டோ விட வீடியோ நல்லா இருக்கு. திஸ் இஸ் வாட் த கன்வீனியன்ட் ஃபீச்சர் திலக். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்ற அந்த ஃபியூச்சரே அந்த நோ புரோக்கர் பிளாட்ஃபார்மே இல்ல சுத்தமா. ஜஸ்ட் அதான் சொல்ல வரேன். போட்டோவா தான் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆஸ் த யூஎக்ஸ் பர்சனாக தெரியும் எனக்கு. இப்போ என்னை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா, என் பிளாட்ஃபார்மில் எனக்கு என்னப்பா நீ ஏற்றி கொடுப்ப, என்னப்பா என்ன வேல்யூ கொடுப்பேன்னா, இந்த பாருங்க, நீங்கள் வச்சிருக்கிற பிளாட்ஃபார்மில் ஸ்டாட்டிக்காக தான் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, அதை ஒரு 3D மாடலில் கொடுங்க, அதை வந்து ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுற மாதிரி பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போது என்ன பண்ணுவோம், அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ என்ன இந்த முக்கால்வாசி nobroker.comலாம் யாரை யூஸ் பண்ணுறோன்னா புரோக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரீமியமான ஆக்டிவிட்டி நம்ம சொல்லி என்ன பண்ணலாம், பேமெண்ட் வாங்கலாம். நீ வீடியோ அப்லோட் பண்ணனா 1 MBக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது, 2 MBக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது, நம்ம சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி நிறைய உட்காந்து யோசிச்சிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கொண்டு வர முடியும் ஒரு ஆப்புக்குள்ளேயுமே உங்களால். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. யா ஓகே, ஐ திங்க் வி ஆர் குட். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே வரும்போது ஒரு நல்ல ஐடியாவோட வாங்க. ஸோ மீன் ஒயில் நம்ம படித்த எல்லாத்தையும் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா மறந்துகிட்டே வரும், நீங்கள் படிக்க படிக்க யூஎக்ஸ் மறந்துகிட்டே வரும். ஸோ ரிமைண்டர் பண்ணிகிட்டே வாங்க. டே 1ல் பார்த்ததுலேருந்து இன்னி வரையும் பார்த்தது வரையும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே வாங்க. மண்டேலேருந்து நம்ம டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ, குட் நைட். 10:30 ஆயிடுச்சு. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. யா தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.